السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر إن المنافقين في الدرك الأسفل من النار. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إن أثقل صلاة على المنافقين صلاة العشاء وصلاة الفجر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்ம முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா காமிலான ஷேஃபுமார்களுடைய கருத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுகபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு பிச்சையாக அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணித்துக்குரிய மாணவர்களே, இதற்கு முன்னால் சென்ற பயான்களில் முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்பதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அடையாளங்களை சொன்னார்கள் என்பதை பற்றியும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. மேலும் அந்த முனாஃபிகீன்களுடைய தன்மைகளை பற்றி சில கருத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படியெல்லாம் முனாஃபிகீன்கள் மாறு செய்தார்கள் என்பதை பற்றி ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். இவ்வாறு முனாஃபிகீன்களை பற்றி நாம் சன்னமாக தெரிந்து கொள்வதற்குரிய நோக்கம், எந்நிலையிலேயும் அதனுடைய சிறு வாடை கூட நம்மிடத்தில் உண்டாகிவிடக்கூடாது. நிஃபாக்குடைய ஒரு சிறிய ஒரு செயல் கூட நம்மிடத்தில் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இதை பற்றி முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மவானியாத் ஈமானில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது நிஃபாக் தான். ஷிர்க், குஃபுர், நிஃபாக். ஷிர்கை பற்றி எல்லா மக்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், ஓரளவு என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதே போல குஃபரை பற்றியும் அல்லாஹ்வை மறுக்குதல் என்றால் என்ன என்பதை பற்றி ஓரளவு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நிஃபாக்குடைய தன்மையை பற்றி பெரும்பான்மையான மக்கள் இது முனாஃபிக் தனதுடைய அடையாளம் என்று விளங்காமல் தங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். இந்த பொய் பேசுதல் என்பது முனாஃபிக்குடைய செயலுடைய அடையாளம். ஒரு முனாஃபிக் என்பதுடைய ஒரு அடையாளம் என்ன? பேசினால் பொய் பேசுதல் என்பது முனாஃபிக்குடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சில நபர்கள் பொய் பேசுகிறார்கள், ஆனால் அந்த பொய் நிஃபாக்குடைய அடையாளம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முனாஃபிக் தனம் இருக்கிறது, இந்த நிஃபாக் ஷரியத்தில் ஏற்பட்டால், இந்த முனாஃபிக் தனம் ஷரியத்தில் ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் அந்த நிஃபாக் ஈமானை தடுத்து விடும். அவர் முஃமின் சொல்லவே முடியாது.
வெளிரங்கத்தில் ஏற்றுக்கொண்டு அந்தரங்கத்தில் அதை மறுப்பாரையானால் அவர் முஃமினாக இருக்க முடியவே முடியாது. உதாரணமாக மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்று ஈமானுடைய நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை. மலக்குமார்களை அவர் வெளிரங்கத்தில் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் உள்ளத்துல மலக்குமார்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்? அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பில்லை. இதுவரைக்கும் யாருமே பார்க்கவே இல்லை. பார்க்காத ஒன்றை எப்படி நம்ம ஈமான் கொள்ள முடியும்? அதனுடைய அடையாளம் எதுவுமே என்ன தெரியல. மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் எதுவுமே தெரியல என்று அவர் என்ன செய்து கொள்கிறார்? உள்ளத்தால் அதை மறுத்து விடுகிறார். ஈமானுடைய நிபந்தனையில் ஒரு நிபந்தனை என்னவாகி விடுகிறது? வெளிரங்கத்தில் ஏற்று உள்ரங்கத்தில் மறுக்கக்கூடிய காரணத்தினால் அவர் முஃமின் என்று சொல்ல முடியுமா? அவரை முஃமின் என்று சொல்ல முடியாது. அப்ப ஷரியத்துடைய சட்ட திட்டங்களில் தொழுகை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் உள்ளத்தால் மறுக்கிறார். நோன்பை ஏற்றுக்கொள்கிறார், உள்ளத்தால் மறுக்கிறார். அல்லாஹ் தஆலா கடமையாக்கியவற்றை உள்ளத்தால் மறுத்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் வெளிரங்கத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் முஃமின் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் தடுத்த ஒரு செய்தியை அல்லாஹ் தடுத்தது சரிதான் என்று நாவால் சொல்லுகிறார், ஆனா மனதால் இதை ஏன் அல்லாஹ் தடுக்கணும்? இதை அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருக்கலாமே, இதை அல்லாஹ் ஏன் தடுக்கணும் என்று உள்ளத்தால் என்ன செய்கிறார்? மறுக்கிறார் என்று சொன்னால் அவர் முஃமினாக இருக்க முடியாது. அப்ப ஷரியத்தில் ஒரு மனிதருக்கு முனாஃபிக்தனம் உண்டாகிவிடும் என்று சொன்னால் அவர் முஃமினாக இருக்க முடியாது. தரீகத்தில் ஒரு நபருக்கு முனாஃபிக்தனம் வந்துவிடுகிறது என்று சொன்னால் இது தரஜாத்துகளை தடுக்க ஆரம்பித்து விடும். தரீகத்தில் முனாஃபிக்தனம் நிஃபாக் என்றால் என்ன? தரீகத்துடைய செய்திகளை, இறைஞான செய்திகளை அல்லாஹ் தான் நாஃபியாக இருக்கிறான், அல்லாஹ் தான் தாராக இருக்கிறான் என்பதை, அல்லாஹ் தான் எல்லா வஸ்துக்களுடைய குவத்துக்கும் சொந்தக்காரனாக அல்லாஹ் தஆலா தான் இருக்கிறான் என்பதை வெளிரங்கத்தில் ஏற்றுக்கொள்கிறார். வெளிரங்கத்தில் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா உள்ரங்கத்தில் மனதால் இவர் தான் எனக்கு நன்மை செய்கிறாரு, இவர் தான் எனக்கு தீங்கு செய்கிறார் என்று உள்ளத்தால் படைப்பினங்களை நாஃபியதாராக அவர் எண்ணுவார் என்று சொன்னால் இது வெளிரங்கத்தில் என்ன செய்ய தெரியாம சிந்தனை வருது, இது பிரச்சனை கிடையாது. ஆனா எப்படி வெளிரங்கத்தில் ஏற்றுக்கிறார்? அல்லாஹ் தான் நாஃபியா இருக்கிறான், அல்லாஹ் தான் லாரா இருக்கிறான் என்று வெளிரங்கத்தில் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் அதை மறுக்கிறார். இவர் தான் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. எங்க அல்லாஹ் நன்மை செய்யற மாதிரி தெரியுது, சாப்பாடு தான் பசித்திக்கிறமா தெரியுது, அல்லாஹ் பசித்திக்கிறமா தெரியுது என்று உள்ளத்தில் என்ன செய்கிறார்? நினைக்கிறார் என்று சொன்னால் இது தரீகத்துடைய நிஃபாக் ஆயிடும். பாயிண்ட் விளங்குதுல? தெரியாம சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்றாரு, சாப்பாடு தான் பசியை தீக்குதுங்கிற எண்ணம் வந்துருச்சு அவருக்கு. உடனே என்ன செய்யறார்? சாப்பாடு பசியை தீர்க்காது, அல்லாஹ் தான் பசி தீர்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று உடனே சொல்லிடுறார். அப்ப எண்ணம் என்னவாகுது? தவறுதலாக எண்ணம் வந்துருச்சு. இது நிஃபாக் ஆகுமா? இது நிஃபாக் ஆகாது. நிஃபாக் என்றால் என்ன? தரீகத்தில் எதை தரீகத்துடைய பாடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வெளிரங்கத்தில் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் அதை மறுக்கிறது. வேணும்னே என்ன செய்யுது? மறுக்கிறது. அல்லாஹ் எங்க நாஃபியா தெரியுறான், அல்லாஹ் எங்க தாரா தெரியுறான், பார்த்தா அவர் தான் எனக்கு தீங்கு செய்யறாரு. இந்த நேரத்தில் இந்த ஐடியா படி நான் நடந்திருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேனே, நடக்காம விட்டதால் தானே என்னவாச்சு, இதெல்லாம் நான் தோத்து போயிட்டேன் என்று உள்ளத்தால இது என்னுடைய செயலால் தான் தோத்து போனேன், என்னுடைய செயலால் தான் நான் மேல வந்தேன் என்று தன்னை நாஃபியாக, தன்னை லாராக, அல்ல படைப்பினங்களை நாஃபியாக, படைப்பினங்களை லாராக அவர் எண்ணுவார். ஆனா வெளிரங்கத்துல சொன்னா என்ன சொல்லுவாரு? அல்லாஹ் தான் நாஃபியா இருக்கிறான், அல்லாஹ் தான் லாரா இருக்கான்னு சொல்லி வெளிரங்கத்தில் சொல்லுவார். இந்த தரீகத்துடைய நிஃபாக் இருக்கு, இது தரஜாத்துகளை தடுத்துரும். இது அல்லாஹ்வின் பக்கம் அவர் என்ன செய்ய விடாது? நெருங்க விடாது. அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைய முடியுமா என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அவர் அடைய முடியாமல் போய்விடும். அடுத்து ஹகீகத்துடைய நிஃபாக். ஹகீகத்துடைய நிஃபாக், ஹகீகத்துடைய நிஃபாக் எது சம்பந்தப்பட்டது? சிஃபாத்துகள் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத்துகளை வெளிரங்கத்தில் பார்க்கிறார். ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாஅத், பஸாத், கலாம் என்ற தாத்தியான சிஃபாத்துகளை வெளியே பார்க்கிறார். அஃஆலியான சிஃபாத்துகளை வெளியே பார்க்கிறார். பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த சிஃபாத் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது என்று நாவால் சொல்லுகிறார். ஆனா உள்ளத்தால் நினைக்கும் போது இவர் நான் தான் ஹையா இருக்கிறேன், நான் தான் இல்முக்கு சொந்தக்காரன், நான் தான் இருக்கிறேன், என்னுடைய இல்மு தான் இங்க வெளியாகுது, என்னுடைய ஆற்றல் தானே, பேச்சாற்றல் தானே இங்க வெளியாகுது, என்னுடைய கூர்மையான அந்த மதிநுட்பம் தானே இந்த இடத்துல வேலை செய்யுது
என்று உள்ளத்தால் அல்லாஹ்வை மறுக்கிறார். உள்ளத்தால் என்ன செய்றாரு? அல்லாஹ்வை மறுக்கிறார். வெளிரங்கத்தில் என்ன சொல்றார்? அல்லாஹ் தான் ஹையா இருக்கிறான். ஆனா உள்ளத்தால் என்ன நினைக்கும் போது நான் தான் ஹயாத்தா இருக்கிற மாதிரி தெரியுது, எங்க அல்லாஹ் என்ன ஹயாத்தா காட்டுற மாதிரி தெரியுது என்று உள்ளத்தால் என்ன செய்றார்? விளங்காமல் சொன்னால் அது பேச்சு கிடையாது. வேணுமென்று உள்ளத்தால் மறுத்து சொல்வார் என்று சொன்னால் இது ஹகீகத்துடைய நிஃபாக்காக இருக்கும். இது என்ன பிரச்சனை உண்டாக்கும்? உள்ளத்துல வஸ்வாசிகள் அதிகமாக்கிடும். உள்ளத்துல எது அதிகமாக்கும்? வஸ்வாசிகள் என்ன செய்யும்? அதிகமாக்கும். வஸ்வாசனா இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது செஞ்சிட்டேனா இல்லையா, இன்னும் செய்யணுமா, சரியா செஞ்சனா சரியா செய்யலையா என்று வஸ்வாசுகள் என்ன செய்யும்? அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். இப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னா ஆகும். சிந்தனைகளை, தேவையில்லாத சிந்தனைகளை உள்ளத்தில் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். எந்த நிஃபாக்? ஹகீகத்துடைய நிஃபாக். அடுத்து மாரிஃபத்துடைய நிஃபாக் இருக்கு. மாரிஃபத் நிஃபாக் என்ன? அல்லாஹ் தான் எல்லா வஸ்துவிலையும் மௌஜூதாக இருக்கிறான். எல்லா வஸ்துவிலையும் மௌஜூதாக இருந்து என் தேவையை யார் பூர்த்தி செய்கிறா? அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் என்று நாவால் ஏற்றுக்கொண்டு, வெளிரங்கத்தில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தால் அதை மறுக்கிறார். உள்ளத்தால் என்ன செய்றார்? அதை மறுப்பார் என்று சொன்னால் எங்க அல்லாஹ் மௌஜூதா? பார்த்தா ஜன்னல் தான் தெரியுது, பார்த்தா மூட்டை தான் தெரியுது, லைட்டு தான் தெரியுது, அல்லாஹ் தெரியுறான், மௌஜூதா இருக்கு. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் முஹீத். எல்லா வஸ்து அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். சூழப்பட்ட வஸ்து தெரியுது, சூழ்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு தெரியலையே, அப்ப எங்க அல்லாஹ் இருக்கிறான் என்று உள்ளத்தால் என்ன செய்றார்? மறுப்பார் என்று சொன்னால் இது மாரிஃபத்துடைய நிஃபாக். விளங்காம சொல்லிட்டார், பார்த்தா ஜன்னல் தாங்க தெரியுது, அல்லாஹ் தெரியலைங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் என்ன செய்வான் உங்களுக்கு? அல்லாஹ் அவனை விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? இந்த விஷயத்துல அல்லாஹ் தான் மௌஜூதா இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். உள்ளத்தால் நினைக்கும் போது ஜன்னல் தாங்க இருக்குது, அல்லாஹ்லாம் இங்க இல்ல, அல்லாஹ்லாம் இங்க மௌஜூதா இல்ல என்று உள்ளத்தால் என்ன செய்து கொள்கிறார்? மறுத்து கொள்கிறார். இது மாரிஃபத்துடைய நிஃபாக். இது என்ன? இது இந்த மாதிரி ஒரு நிஃபாக் இருந்து அதுல என்ன பிரச்சனை உண்டாகும் என்று பார்த்தா தவஹும். தவஹும்னா வஹும், தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாகும், சந்தேகங்களை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு. வளைஞ்சிகள் என்னவாகும்? சந்தேகம் அதிகமாக, எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகத்துடைய எண்ணத்தோட பார்ப்பார். கலைஞ்சிங்களா? ஒரு வாட்டர் கேன் கொண்டு போறாரு வச்சிங்களேன், ஒரு வேளை இது உள்ள தண்ணி கொண்டு போறாரா இல்லை வேற ஏதாவது கொண்டு போறாரா? இந்த சிந்தனை தேவையா? ஒரு ஈசல் தண்ணி கொண்டு போறாரு வச்சிங்களேன், கலைஞ்சிலா? இந்த மாதிரி தன்மை உள்ள ஒரு நபர் அதை பார்த்தால் அவருக்கு என்ன சிந்தனை வரும்? யூசுப் தண்ணி எடுத்துட்டு போறாரா இல்ல வேற ஏதாவது அதுல ஊத்தி எடுத்துட்டு போறாரா அப்படின்னு சந்தேகம் வரும். வளைஞ்சிங்களா? ஷுஹூதை தடுத்துரும். அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துவிலையும் என்ன செய்யப்படாது? ஷுஹூது செய்ய முடியாது. ஏன்? அதுதான் அவர் மறுக்கிறார் உள்ளத்தால. அல்லாஹ் இங்க மௌஜூதா இருக்கிறான் என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டால் என்ன வரும்? அந்த இடத்துல ஷுஹூது வரும். இந்த வஸ்துல மௌஜூதாக இருந்து என் தேவை பூர்த்தி செய்யறோம் அல்லாஹ் தான் என்று ஷுஹூது செய்வார். ஆனா இந்த வஸ்துல அல்லாஹ் இல்லை அப்படின்லாம் உள்ளத்துல ஏமான் வச்சிருக்காரு அவரு. அதான் ஷுஹூது செய்ய முடியுமா? ஷுஹூதே என்ன செய்ய முடியாது, வாழ்நாள்ல செய்ய முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையை அவர் அடைந்து விடுவார். இது எதனாலனா மாரிஃபத்துடைய நிஃபாக்கின் காரணத்தினால். அப்ப நம்ம சாதாரணமா நம்ம நிஃபாக் நம்ம நினைச்சிடறோம். அந்த அடையாளம் நம்மிடத்தில் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹ்வுக்கு தௌபா செஞ்சோம். அதோட அடையாளம் எதேன்னு போய் இத்தனை நாள் சொன்னோம் பார்த்தீங்களா? இதில் ஏதாவது ஒன்று நம்ம இடத்துல வெளியாக ஆரம்பிச்சுன்னு சொன்னா உடனே அல்லாஹ்வுக்கு தௌபா செஞ்சோம், யா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ், ஏன்னா அந்த கூட்டத்தில் சேர்த்துறாது என்று என்ன செய்யணும்? உடனே அல்லாஹ் தஆலா இடத்துல தௌபா செஞ்சு. வளைஞ்சிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, மஸலுல் முனாஃபிகி, ஒரு முனாஃபிகுடைய உதாரணமாகிறது. கமஸலி ஷாத்தில் ஆயிரா, இங்கும் அங்கும் மேயக்கூடிய ஒரு ஆட்டுடைய உதாரணமாக இருக்கும். ஒரு ஆடு இங்கே சில ஆடுகள் மேயுது, கலைஞ்சிங்களா? அதை பார்த்தவொடனே இங்கே கொஞ்ச நேரம் வந்து மேயும். இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கே சில ஆடுகள் ஒன்றா சேர்ந்து மேயும். அதை பார்த்து இங்கே நல்லா புல் இருக்க போல தெரியுது, உடனே அங்கேருந்து இங்கே வந்து என்ன ஆகும்? மேயும். இங்கே பார்த்தா அங்கே பச்சையாக தெரியும், அங்கே பார்த்தா இங்கே பச்சையாக தெரியும். இப்படியே இதற்கும் அதற்கும் என்ன ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்டுக்கு பேர் ஆயிரா, ஷாத்தில் ஆயிரா. அந்த மாதிரி இருப்பவன் தான் யார்? முனாஃபிக். அப்ப அவனுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடத்துல அங்கேயும் இருப்பான், அந்த எங்க இருக்கிறானோ அவர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செய்வான்? அங்கேயும் போய் அவங்களுடைய அந்த இடத்துல லாபத்தை அடைந்து கொள்வான். இது எதனுடைய அடையாளம்? முனாஃபிக்குடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கமஸலி ஷாத்தில் ஆயிரத்தி பைனல் கனமைன், இரண்டு ஆட்டு கூட்டங்களுக்கு மத்தியில் மேயக்கூடிய ஒரு ஆட்டுடைய உதாரணத்தை போல. தஈரு இலா ஹாதிஹி மர்ரதன்,
பையலா ஹாதிஹி மர்ரத்தன், இங்க கொஞ்ச காலம் மேயும் இங்க கொஞ்ச காலம் மேயும். ஆக ஒரு இடமா என்ன பண்ண மாட்டான், அவன் முனாஃபிக் இருக்க மாட்டான். எங்க அவனுக்கு லாபம் கிடைக்குதோ அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வான். புரிஞ்சுங்களா? இங்க நமக்கு லாபம் கிடைக்குது சொன்னா கொஞ்சம் முஸ்லீமா இருப்பான், இங்க நமக்கு லாபம் கிடைக்குதுன்னா காஃபிரா இருப்பான். இங்க காஃபிரா இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களை திட்டுவான், முஸ்லீமாக இருக்கக்கூடிய நேரத்தில் காஃபியர்களை திட்டுவான். இது எதனுடைய அடையாளம்? முனாஃபிக்குடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முனாஃபிக்குடைய அடையாளத்தில் இன்னொரு அடையாளம் என்னவென்று சொன்னா, இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் அவனுக்கு மிக மிக கனமானதா இருக்கும். இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் அவனுக்கு எப்படி இருக்கும்? மின்ன அஸ்கல ஸலாத், தொழுகையில மிக மிக, அப்ப எல்லா தொழுகையும் அவனுக்கு கடினமானது தான். ஆனா எல்லா தொழுகையை விட ரொம்ப கடினமான தொழுகை எது என்று பார்த்தால் ஸலாத்துல் ஃபஜ்ரி வ ஸலாத்துல் இஷா. இஷா தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் அவருக்கு மிக மிக கனமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து இன்னொரு அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த அடையாளம் என்னவென்று சொன்னால், போருக்கு என்ற அறிவிப்பு செய்தவுடன் நாங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், உங்களுக்கு முன்னாடி நின்று நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று வாக்குறுதிகள் அதிகமாக கொடுப்பாங்க. யார்? அந்த முனாஃபிக்கின்கள். போருக்காக வேண்டி கிளம்ப ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொரு நபராக வந்து தங்கடம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி என் வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, என்னால் வர முடியாது. இப்போ தேவையில்லாத எதெல்லாம் நொண்டி சாகுகளாக இருக்குமோ அந்த சாகுகளை சொல்லி போரை விட்டு தங்கிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். விளைஞ்சிகளா? அப்போ உதாரணமாக 1000 பேர் போருக்கு கிளம்ப போகிறோம் அப்படி முடிவாயிடுச்சு. போருக்கு கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் 300 முனாஃபிக்கீன்கள் நாங்கள் வரலை அப்படின்னு நின்றுவாங்க. இப்போ என்னவாயிடுச்சு? 1000 பேர் என்று இருந்த அந்த படை 700 நபராக மாறிடுச்சு. இது யாருக்கு தைரியத்தை உண்டாக்கிடும்? எதிரிகளுக்கு தைரியத்தை உண்டாக்கிடும். 3000 பேர் கிளம்புறோம் என்று எதிரிகளுக்கு செய்தி போயிருக்கும். ஆனால் கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் 1000 பேர் பின்வாங்கிடுவான் முனாஃபிக். இப்போ எத்தனை பேர்? 2000 பேர் வரான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த எதிரிகளுடைய மனதில் இன்னும் அதிகமாகிடும், தைரியம் அதிகமாகிடும். நம்ம எதிர்பார்த்ததை விட கூட்டம் கம்மியாக தான் வராங்க என்று எதிரிகளுக்கு ஒரு தைரியத்தை என்ன ஆக்கிடும்? அது உண்டாக்கி விடக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக அந்த முனாஃபிக்கீங்க தான். கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுருவாங்க. பலஞ்சிகளா? அதே போல இந்த முனாஃபிக்கீன்களை விட்டுட்டு நம்ம போனோம் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்தாக இருக்குமோ என்ற ஒரு பயம் யாருக்கு இருந்துகிட்டே இருந்தது? அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா முனாஃபிக்கீன்கள் எங்க விட்டு வந்திருக்கிறோம்? மதீனாவை விட்டுட்டு வந்திருக்கிறோம். அவ போர் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த முஸ்லிம்களுடைய மனதிலேயும் ஒரு திடுக்கத்தை உண்டாக்கக்கூடிய செயலை உண்டாக்குபவர்களாக அந்த முனாஃபிக்கீன்கள் இருந்தார்கள். விளங்குங்களா? அதே போல இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கோ, ஒரு காரியத்தை ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் அதை நான் செஞ்சு தரேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார், கடைசி நேரத்தில் அதை காலை வாரி விட்டுட்டார் என்று சொன்னால் இது எதனுடைய அடையாளமா இருக்கு? முனாஃபிக் தனத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற வரலாறுல என்ன செய்யறாங்க பதிவு செஞ்சு தராங்க. ஒரு தடவை ஷாம் தேசத்துக்கு உமர் ரலியல்லாஹு அவங்க போனாங்க. அங்கே போயிருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு பயான் செய்தார்கள். என்ன பயான் செஞ்சாங்க? ஷாம்ல இருக்கக்கூடிய குஃபார்களை பற்றியோ மற்ற யஹூதிகள் நஸ்ரானிகளை பற்றியோ அவர்கள் பயான் செய்யவில்லை. அவர்கள் முனாஃபிக்கீன்களோட ஒரு அடையாளத்தை மட்டும் அவர்கள் அந்த ஷாம் தேச மக்கத்தில் சொல்லி இந்த அடையாளம் உள்ளவர்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அது என்ன அடையாளம் என்று பார்த்தால், ஒரு மனிதர் நல்ல அமல் செய்கிறார், நல்ல அமல் செய்கிறார், ஆனால் அந்த நல்ல அமலை கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர் நன்மையையும் எதிர்பார்ப்பதில்லை. அந்த நல்ல அமலை செய்வது அவருக்கு சந்தோஷமும் அளிக்கவில்லை. என்ன செய்யறார்? நல்லது செய்யறார், ஆனா அந்த நல்லது செய்யறதால் அவருக்கு என்ன உண்டாகல? அவருக்கே சந்தோஷம் வரல. இன்னும் அல்லாஹு தஆலா நன்மையான காரியத்தை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு நன்மை அடைஞ்சு கொள்ளலாம் என்ற ஒரு ஆசையும் இல்லை. இது எதனுடைய அடையாளம்? முனாஃபிக் தனத்துடைய ஒரு அடையாளம். அதே போல ஒரு நபர் தீய அமலை செய்கிறார், தீய அமலை செய்கிறார், அந்த தீய அமலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து ஒரு அதாபு வந்து விடுமே என்ற பயம் அவருக்கு இருப்பதில்லை.
பயமும் இருப்பதில்லை. அதே போல் ஒரு தீய காரியம் செய்கிறோமே என்ற ஒரு மன வருத்தமும் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் முனாஃபிக்காக இருக்கிறார். அவரை விட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஷாம் தேசத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அப்ப இதுக்கு நேர் மாற்றமா இருப்பது முஃமினுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா சர்ரத்துக்க ஹஸனத்துக்க வஸாஅத்துக்க ஸய்யிஅத்துக்க ஃபஅன்த முஃமின். நீ செய்யக்கூடிய நன்மையான காரியம் உனக்கு சந்தோஷம் அளித்தால், அல்லாஹ் நல்ல காரியம் செய்ய வச்சானே, தொழுக வச்சானே, நோன்பு வைக்க வச்சானே, திக்ர் செய்ய வச்சானே என்று நீ செய்யக்கூடிய நன்மையான காரியம் உனக்கு சந்தோஷம் அளித்தால், நீ செய்யக்கூடிய தீமையான காரியம் உனக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினால், வஸாஅத்துக்க ஸய்யிஅத்துக்க, நீ செய்யக்கூடிய அந்த தீமையான காரியம் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு திடுக்கத்தை உண்டாக்கினால், தப்பு செஞ்சிட்டோமே, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிட்டோமே என்ற ஒரு பயம் வந்தால், ஃபஅன்த முஃமின், நீ முஃமினாக இருக்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுக்கு நேர் மாற்றமாக இருந்தால் அது முனாஃபிக்குடைய அடையாளமாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷாம் தேசத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்க மக்களுக்கு அவர்கள் உபதேசமாக செய்தார்கள். அன்பர்களே, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முக்கியமான 2 செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒன்று, முனாஃபிக்காக இறந்த ஒரு நபர் கபரில் அடக்கப்பட்டு விட்டால் அவருக்கு எந்த ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாது. எந்த ஒரு கேள்விக்கும் அவருக்கு பதில் தெரியாது. மன் ரப்புக என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று அவர் பதில் சொல்வார். மன் நபியுக்க என்று கேட்டால் உனக்கு தெரியாது என்று பதில் சொல்வார். அமா தீனுக்க என்று கேட்டால் உனக்கு தெரியாது என்று பதில் சொல்வார். மாதா தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இவரை பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டால், லா அத்ரி, எனக்கு எதுவும் தெரியாது. குன்து அகூலு மா யகூலுன் நாஸ், மக்கள் எல்லாம் எதை சொல்லி கொண்டிருந்தார்களோ அதையே நான் சொல்லி கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் என்ன பண்றேன், சொல்றேன். அவங்க ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க, நான் என்ன பண்ணேன், ரசூலுல்லாஹ்னு சொன்னேன். மனதால் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் எப்படி சொல்றாங்களோ ரசூலுல்லாஹை பற்றி அப்படி நான் என்ன பண்ணேன், சொன்னேன்னு அர்த்தம். சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வா சொன்னாங்க, அதையும் நான் சொன்னேன். சில மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவா பேசக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்றாங்க, அதையும் நான் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். அது வளஞ்சிங்களா? என்று அந்த முனாஃபிக்கானவர் கபரில் சொல்லுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அனஸ் தான் அறிவிக்கிறாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு முஃமினான அடியார் மௌத்தாகுவதை நான் பார்த்தேன், ஒரு முனாஃபிக் மௌத்தாகுவதையும் நான் பார்த்தேன். ஒரு முஃமினான அடியார் மௌத்தாகிறார், ஒரு கடைசி சக்கராத்துடைய ஹாலத்தில் பக்கத்தில் இருந்தாங்க, பார்க்குறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அந்த முஃமினான அடியார் என்னவானார், மௌத்தானார். ஒரு முனாஃபிக்கான நபர் மௌத்தாகக்கூடிய நேரத்திலும் பக்கத்தில் இருந்தாங்க அந்த சஹாபி. ரொம்ப லேசாக மௌத்தா போயிட்டார். எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. வளைஞ்சிங்களா? சக்கராத்துடைய அந்த சிரமமோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு முனாஃபிக்கினா ஆகிட்டார், மௌத்தா போயிட்டார். இது அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா ஈமான் கொண்ட நபர் நம்ம தான் என்ன செய்யணும், நிம்மதியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போகணும். இவர் முனாஃபிக் இவங்களுக்கு லேசா மௌத்தா போறாரு, இந்த முஃமின் இவ்வளவு சிரமப்பட்டு மௌத்தா போறாரு என்று அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இந்த செய்தியை சொல்லி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு முஃமினான அடியாருடைய சக்கராத்து நேரத்தை நான் இருந்தேன், ரொம்ப சிரமப்பட்டு மௌத்தா போனாரு. ஒரு முனாஃபிக் மௌத்தா போது நான் அப்போ கூட இருந்தேன், அவர் ரொம்ப லேசா மௌத்தா போனார், யா ரசூலல்லாஹ், இது விளங்கலையே, இதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமினான அடியாராகிறவர் அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவருடைய பட்டோலையில் ஏதேனும் பாவங்கள் இருந்தால், இந்த மௌத்திஹி, அவருடைய மௌத்துடைய நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் கடினமாக்கப்படும். ரொம்ப கடினம் இல்லை, நம்ம பார்க்க நம்ம கடினமா தெரியுது, லேசா என்ன செய்யப்படும், அவருக்கு கடினமாக்கப்படும். எதற்காக வேண்டி, அவர் அல்லாஹ்வை எந்த ஒரு பாவமும் இல்லாமல் சந்திப்பதற்காக வேண்டி. ஒரு முனாஃபிக்கை அல்லாஹ் தஆலா மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவருடைய பட்டோலையில் சில நற்காரியங்கள் இருக்கும்.
முனாஃபிக்கா இருந்தால் நல்லா செஞ்சிருப்பார்ல, யாருக்கா தான தர்மம் செஞ்சிருப்பாரு, ஏதாவது நல்ல காத்து பேசியிருப்பாரு, ஏதோ பட்டவழியில் நல்ல நற்காரியங்கள் இருக்கும். அவருக்கு இந்த மௌத்திஹி, அவருடைய மௌத்துடைய நேரத்தில் அவருக்கு அந்த மௌத்தை லேசாக்கப்படும். காரணம், அவருடைய பட்டோலையில் எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் அவர் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி, முஃமினான அடியார் எந்த பாவமும் இல்லாமல் அல்லாஹ் சந்திப்பதற்காக வேண்டி அவர் கடுமையாக்கப்படுகிறது. முனாஃபிக் எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருக்கு லேசாக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கவனிச்சீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை பாருங்க. எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லாம அவர் மறுமைக்கு வருகிறார். உணர்ந்தீங்களா? அப்ப எல்லாத்தையும் நன்மையும் அல்லாஹ் துன்யாவில் அழித்து விட்டு முழுக்க முழுக்க பாவம் மட்டுமே உள்ள நபராக அல்லாஹ்வை மர்ம நாளைக்கு அல்லாஹ் அழைக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல அந்த சஹாபிக்கு விளக்கம் சொல்லி காட்டினாங்க. நண்பர்களே, ஆக முனாஃபிக்கின் நிஃபாக்குடைய தன்மை என்பது மிக மிக மோசமான ஒரு தன்மையாக இருக்கிறது. இந்த எல்லா அடையாளங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்முடைய எல்லா சந்ததிகளையும் முஃமினான முஸ்லிமான எல்லா அடியார்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.